வணக்கம். இன்றைய டாக்டர் வி சத்தியம் நிகழ்ச்சியில் சிறுநீரகங்களின் செயல்பாடு மற்றும் அதனை எப்படி ஆரோக்கியமான முறையில் பாதுகாப்பது என்பது குறித்து விளக்க கோயம்புத்தூரில் உள்ள கேஜி ஹாஸ்பிட்டலின் மூத்த சிறுநீரக ஆலோசகர் மற்றும் மருத்துவர் டாக்டர் ராமசுவாமி சேதுராமன் நேரலையில் இணைந்திருக்கிறார். வணக்கம் டாக்டர். மக்களுக்கான பராமரிப்பு, பூமியின் பாதுகாப்பு, that is kidney health for all, caring for people and protecting the planet என்பதுதான் இந்த வருஷத்தோட தீம். இன்னைக்கு என்னோட முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சிறுநீரகங்கள் பற்றி நம்ம தெளிவாகவே நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். அந்த வகையில் என்னோட முதல் கேள்வி, நமது உடலில் சிறுநீரகங்களின் முக்கிய பங்கு என்ன, அது எந்த அளவுக்கு முக்கியமானதாக இருக்கிறது, இதுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுங்க. சிறுநீரகம் என்பது நம்ம உடம்பினுடைய ஃபில்டர், அதாவது வடிகால். உடம்புல இருக்கிற அழுக்கு மற்றும் தண்ணீர், இதை ரெண்டையும் வடிகால் மாதிரி இருக்கு. அதனால நம்ம ரத்தத்தை சுத்திகரிப்பு செய்து அதுல இருந்து அழுக்குகளை எல்லாத்தையும் தூர விலக்கி நம்ம உடம்ப ஆரோக்கியமா வச்சுட்டு இருக்கிறதுக்கு முக்கியமான பங்கு வகிக்குது. இது இல்லாம சிறுநீரகம் வேஸ்ட் அண்ட் வாட்டர் ரிமூவல் இல்லாம முக்கியமான பங்கு எதுக்குன்னா பிளட் ப்ரெஷர் மெயின்டெனன்ஸ். நம்ம உடம்புல பிபி மெயின்டைன் பண்றதுக்கு உதவுறது சிறுநீரகம் தான். அப்புறம் அது இல்லாம சில ஹீமோகுளோபின், அதாவது பிளட் உற்பத்தி பண்றதுக்கும் போனோட ஹெல்த்துக்கும் சிறுநீரகம் ரொம்ப முக்கியமா பங்கு வகிக்குது. ஓகே டாக்டர். இப்போ நம்மளுடைய உடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய உறுப்புகள் இருக்கு. அதில் சிறுநீரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமானதாக பார்க்கப்படுது. அப்படி அதோடைய சிறுநீரகங்களுடைய பொதுவான வேலை என்ன, அது எப்படி வேலை செய்யும்? சிறுநீரகம் ரொம்ப அமைதியா செயல்படும், பின்னால இருந்து செயல்படும். பட் நம்ம சிறுநீரகம் நல்லா தான் இயங்கிக்கிட்டு இருக்கா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நம்மளோட பிளட் ப்ரெஷர் நார்மலா இருக்கு, நம்ம கரெக்டான நேரத்துக்கு கரெக்டான அளவு சிறுநீரகம், அதாவது யூரின் பாஸ் பண்றோம் அப்படின்னா சிறுநீரகம் நல்லா இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம அறிந்து கொள்ளலாம். ஓகே. இப்போ மனிதனுடைய வாழ்க்கையில உணவு பழக்க வழக்கங்கள்ன்றது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. நம்மளை எடுத்துக்கிற உணவு தான் உள்ள இருக்க உறுப்புகளையும் நல்லபடியா பார்த்துக்கும். அப்படி ஆரோக்கியமான சிறுநீரகத்தை பராமரிக்க எந்த வகையான உணவு முறை ரொம்பவே முக்கியம், மேலும் ஒருவர் தவிர்க்க வேண்டிய பொதுவான விஷயங்கள்லாம் என்னென்னு பார்க்குறீங்க? சிறுநீரகத்தை பராமரிக்கணுங்கிறதுக்குன்னு தனியா ஒரு உணவு முறை கிடையாது. பட் ஆனா நம்மளோட பொதுவான ஆரோக்கியத்திற்கு ஆரோக்கியமான ஒரு உணவு முறை பராமரிக்கும் போது, ஃபாலோ பண்ணும்போது சிறுநீரகத்தோட ஆரோக்கியமும் நல்லா ப்ரொடெக்ட் ஆகும். ஜங்க் ஃபுட் தவிர்க்கணும். முக்கியமான விஷயம் என்னன்னா, ரொம்ப அதிக உப்பு உள்ள ஐட்டங்கள் எடுக்கிறது அவாய்ட் பண்ணிடணும். இப்போ சிறுநீரகத்தை பாதுகாக்கணுன்ற ஒரு உணவு முறைன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டான நேரத்துக்கு தண்ணி குடிச்சு, வேலைக்கு தண்ணி குடிச்சு, கரெக்டா உப்பு கரெக்டா எடுத்தாலே நம்மளோட கிட்னிஸ் காப்பாத்திக்கலாம். ஓகே டாக்டர். இப்போ அடுத்ததா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளோட உடல்ல ஒரு சில உறுப்புகள் செயலிழந்து போச்சோ இல்லை சரியாக செயல்படலைன்னா ஒரு சில சிம்டம்ஸ் காமிக்கும். அப்படி ஒருவருடைய சிறுநீரகங்கள் சரியாக செயல்படலை அப்படின்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஏதாச்சும் சிம்டம்ஸ் இருக்கா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. கிட்னி டிசீஸ் அப்படிங்கிறது ஒரு சைலண்ட் கில்லர், அதாவது அமைதியாக கொள்பவை கிட்னிஸ். அதனால கிட்னிஸ் செயல்படுறதும் நமக்கு வெளியில எந்த ஒரு பெரிய அறிகுறியும் தெரியாது. கிட்னி நமக்கு பாதிப்பு ஏற்படுதுங்கிறதும் நமக்கு அறிகுறி தெரியாது. அதனால நம்மளோட சிறுநீரகம் என்ன ஆரோக்கியத்தோட இருக்கா இல்லையாங்கிறத கரெக்டா அறிந்து கொண்டு அதுக்கு ஏத்தாப்புல நம்ம நடந்து கொள்ளணும். ஓகே டாக்டர், ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்தீங்க. அடுத்து என்னோட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உடல் உறுப்பு செயல் இழந்ததுன்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும். அப்படி சிறுநீரக செயலுக்கான பொதுவான காரணங்கள்லாம் என்னென்ன அப்படின்றத நீங்க நினைக்கிறீங்க? ஆட்டோ இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ், அதாவது நம்மளோட உணவு, நம்மளோட எதிர்ப்பு மண்டலமே, நோய் எதிர்ப்பு மண்டலமே நம்மளோட கிட்னிஸை பாதிக்குங்கிறது உண்மைதான். இது ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி நடக்கலாம். இதுக்கு அதுக்குன்னு உள்ள டெஸ்ட் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்த்து நம்ம அதுக்குன்னு ஏத்தாப்புல மருந்து எடுத்துட்டா கிட்னியை காப்பாத்திக்கலாம். ஓகே டாக்டர். இப்போ நான் கேட்க போகிற கேள்வி நிறைய பேர்த்துக்கு இந்த டவுட் இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் இப்போ தலைவலிக்குது, இல்லை அசிடிட்டியாக இருக்குது, இல்லை ஃபீவர் வருது அப்படின்ற காரணங்களுக்காக நம்ம வீட்டில் நம்ம பக்கத்தில் இருக்க ஃபார்மசியில் நம்ம டேப்லெட் வாங்கி போடுறோம். அப்படி நிறைய டேப்லெட் போடுறவங்களுக்கு சிறுநீரகங்கள் பாதிக்கும் இல்லை செயலிழக்கும் அப்படின்றது நிறைய பேர்த்துக்கு ஒரு டவுட் இருக்குது. அது உண்மையா, இல்லை பயன்படுத்தும் மெடிசன்கள் ஏதாச்சும் இதுக்கு காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அருமையான கேள்வி. சிறுநீரகம் நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்கன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் உடம்புல. அப்புறம் சிறுநீரகம் பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா அதை வெளியில அறிகுறிகள் எதுவுமே தெரியாதுன்றதையும் கண்டுபிடிச்சிட்டோம். அதனால இப்ப அடுத்து சிறுநீரகம் பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா
அதுக்கு முக்கியமான காரணங்கள் என்னன்னு கேக்குறாங்க. அதுக்கு வந்து இப்போ சிறுநீரகம் பாதிப்பு அடையிறதுக்கு முக்கியமான காரணம் இந்தியால சர்க்கரை நோய், டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், பிளட் ப்ரெஷர், அப்புறம் இது இல்லாம ஓவர் தி கவுண்டர் மெடிகேஷன்ஸ். அதாவது நம்ம சும்மா ஏதோ ஒரு தலைவலிக்கு ஒரு வலி மாத்திரை போடுறது, அசிடிட்டி மாத்திரை வந்து தேவையில்லாம போடுறது, எல்லா மாத்திரையும் முக்கியம் தான். பட் ஆனா இந்த மாதிரி மாத்திரைகளுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் வந்து கிட்னியே டேமேஜ் பண்ணிடும். அதனால எதுவுமே மருத்துவரின் பரிந்துரை இல்லாம மருந்துகள் எடுத்துக்கிறதுங்கிறது ரொம்ப ஆபத்தானதுங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகே டாக்டர். இப்போ சின்ன சின்ன பிரச்சனைக்கெலாம் நம்ம வந்து அடிக்கடி டேப்லெட் போட வேணாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுலேருந்து தெரியுது. இப்போ வந்து வயசானால் சிறுநீரக செயல்பாடுகள் பாதிக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அடுத்ததாக சிறுநீரக செயல்பாடின் அளவை கண்டறிய ஏதாச்சும் கருவிகள், அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதாவது இருக்கா? இல்லை அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை அளவிடுவதற்கான சோதனைகள் என்ன? எவ்வளவு அடிக்கடி நமது சிறுநீரக செயல்பாட்டை சரியாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணுமா அப்படின்ற கேள்விகள் இருக்குது. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? இது ரொம்ப 3 முக்கியமான கேள்வியை ஒன்னா சேர்த்து கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி, அதாவது வயது ஆக ஆக சிறுநீரகத்தின் செயல்பாடு குறையுமா என்ற கேள்விக்கு பதில் ஆம். 40 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு சிறுநீரக வேலைப்பாடு சிறிது சிறிதாக குறையும். இது காலத்தின் போக்கு. அதனால அதை வந்து நல்லா நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இது வந்து வியாதியோ இதுவும் இல்லை, இது வந்து இயற்கையின் வழி. அதனால நம்ம சிறுநீரகம் கொஞ்சம் கொஞ்சமா அதோட செயல்பாடு குறையும்ன்றது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். 2வது, சிறுநீரக செயல்பாடு குறைவு எப்படி ஆகுதுங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு அறிகுறி இருக்கா அப்படின்னா, ஏற்கனவே பார்த்துட்டோம், இது வந்து சைலண்ட் கில்லர். அதனால இதை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வேற வழி என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சில டெஸ்ட்டுகள் மூலமாக மட்டுமே கண்டுபிடிக்க முடியும். போன வருடம், அதாவது போன 2025ஆம் வருடம் இதே மாதிரி ஒரு வேர்ல்ட் கிட்னி டேல வந்து ஒரு தீம் கொண்டு வந்திருந்தாங்க. பேசிக் டெஸ்ட் என்னென்னலாம் பண்ணி கிட்னியோட ஹெல்த், ஆரோக்கியம் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னென்ன டெஸ்ட்னா, யூரின்ல ஆல்புமின் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட், பிளட் ப்ரெஷர், பிளட்ல கிரியாட்டினின் டெஸ்ட், பிளட் டெஸ்ட், அப்புறம் சுகர் இருக்கா இல்லையான்னு சொல்லி பாக்குற டெஸ்ட், அப்புறம் உடலோட பருமம் எப்படி இருக்குன்னு சொல்லி பிஎம்ஐ. இந்த 5 டெஸ்டையும் வச்சு நம்ம உடம்புல சிறுநீரகம் நல்லா வேலை செய்தா இல்லையா, அதோட ஆரோக்கியமாக இருக்கா இல்லையா, வயதிற்கு ஏற்ற அளவு வேலை செய்தா இல்லையாங்கிறது நம்ம தெளிவாக கண்டுபிடித்துக் கொள்ளலாம். சரி, இது யாருக்கெல்லாம் பண்ணணும், எவ்வளவு நாளைக்கு ஒரு முறை பண்ணணும் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் வந்து 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள், சுகர் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறவங்க, அப்புறம் ஏற்கனவே ஏதாவது தற்காலிக சிறுநீரக தொந்தரவுகள் வந்தவங்க, கிட்னில கல்லு வந்தவங்க, உடல் பருமன் ஜாஸ்தியா இருக்கிறவங்க, அடிக்கடி வந்து கடைகள் மருந்து வாங்கி உண்பவர்களாக இருந்தால் நீங்க சிறுநீரக ஆரோக்கியம் எப்படி இருக்குங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியது முக்கியம். இதுல வந்து சிறுநீரகமோட செயல்பாடு எவ்வாறு இருக்கிறதோ அதை பொறுத்தே வந்து இது எவ்வளவு நாளைக்கு ஒரு முறை இந்த டெஸ்ட்டை ரிப்பீட் பண்ணணுங்கிறது ஒரு விதிமுறை இருக்கு. அது வந்து உங்க மருத்துவர் வந்து உங்களுக்கு ஆலோசிப்பாங்க. பட் ஆனா அட்லீஸ்ட் இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கிறவங்க, நான் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் திருப்பி சொல்றேன், அதாவது சுகர், டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க, ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறவங்க, அப்புறம் மருந்து கடைகளில் மருந்து வாங்கி உண்பவர்கள், ஏற்கனவே தற்காலிக கிட்னி தொந்தரவுகள் இருக்கு, இல்ல கிட்னி தொந்தரவு ஃபேமிலியில இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்கெல்லாம் செக் பண்ணி பார்க்கணும். அப்புறம் உடல் பருமன் ஜாஸ்தியா இருக்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. ஓகே டாக்டர். இப்போ வந்து எந்த ஒரு நோயாக இருந்தாலுமே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ் அப்படின்னு இருக்குது. எதுவாக இருந்தாலும் ஒரேடியாக நம்ம வந்து கடைசி ஸ்டேஜ்க்கு எடுத்துகிட்டு போய் நிற்க வைக்க போகிறதில்ல. அதே மாதிரி சிறுநீரக நோய் நிலைகள் ஏதாவது இருக்கா? ஏன்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ் அப்படின்னு ஏதாவது இருக்கா? இதை வந்து நம்ம எப்படி வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம்? இந்த வெவ்வேறு நிலைகளுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத கொஞ்சம் தெளிவாகவே சொல்லுங்கள். இந்த சிறுநீரக நோயின் வளர்ச்சியை நம்ம வந்து தடுக்க முடியுமா? உங்களது புரிதலுக்காக முதல் நல்லா என்ன தெரிஞ்சுக்கணும்னா, கிட்னி டிசீஸ், அதாவது கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு சொல்ற இது வந்து 2 டைப். ஒன்னு தற்காலிக கிட்னி தொந்தரவு, அதாவது அக்யூட் கிட்னி இன்ஜரி. இந்த அக்யூட் கிட்னி இன்ஜரியை வந்து மருத்துவர்கள் வந்து கரெக்டான நேரத்தில் துல்லியமாக கணித்து அதை வைத்தியம் செய்தார்கள் என்றால் கிட்னி வியாதி வந்து நல்லா ஆயிடும். ஒன்லி திங், நிரந்தர கிட்னி தொந்தரவு, கிரானிக் கிட்னி டிசீஸ் அப்படின்ற டைப் 2க்கு அது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் ஆகுது. அதனால அது மனசுல வச்சுக்கணும். 2வது டைப் கிரானிக் கிட்னி டிசீஸ். இந்த கிரானிக் கிட்னி டிசீஸ்ங்கிறது நாள்பட்ட கிட்னி தொந்தரவு. இது வந்து வேரியஸ் ஸ்டேஜஸா இருக்கு. அதுல ஸ்டேஜ் 1, 2, 3, 4, 5 அப்படின்னு இருக்கு. இதுல என்னன்னா ஸ்டேஜ் 5ங்கிறது அட்வான்ஸ்ட் கிட்னி டிசீஸ். அந்த ஸ்டேஜில்
நமக்கு நிறைய மருந்துகளும் மற்ற வைத்தியங்களும் தேவைப்படலாம். ஓகே, ஓகே டாக்டர். இப்போ வந்து வழக்கமான உடல் செயல்பாடு நம்ம எப்பவுமே பல வழிகளில் ஆரோக்கியமாக வச்சிருக்கு. அதே மாதிரி இந்த நம்மளுடைய வழக்கமான செயல்பாடு நம்மளுடைய சிறுநீரகங்களை நல்லபடியாக பாதுகாக்குதா, இல்லை வந்து சிறுநீரக நோயை தடுக்க உதவுதா உண்மையிலே? இன்றியமையான பங்கு இருக்கு உடற்பயிற்சிக்கு. அதனால அதுல வந்து என்ற மாற்று கருத்தும் இல்லை. உடற்பயிற்சிகளின் தேக ஆரோக்கியத்திலும் ஒரு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த பெனிஃபிட்டும் கிட்னி ஹெல்த்தை மெயின்டைன் பண்ற பெனிஃபிட் தான். எப்படின்னா, ஆரோக்கியமான ஒரு உடல் இடையை பாதுகாத்துக்குள்ள, ஆரோக்கியமான உடலையும் பாதுகாத்துக்குள்ள உடற்பயிற்சி முக்கியமான பங்கு இருக்கு. அதனால நம்மளுக்கு கிட்னி டிசீஸ் வர்றதையும் தடுக்கிறதுக்கு நல்ல உடற்பயிற்சி இன்றியமையானது. ஓகே, ஓகே டாக்டர். இப்போ வந்து சிறுநீரகங்கள் செயலிழந்தா அதுக்கு வந்து டயாலிசிஸ் அப்படின்ற ஒரு சிகிச்சை முறை வந்து இருக்குது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படி இந்த டயாலிசிஸ்க்கு ஒரு நோயாளி வந்து தவறாமல் அதை எடுத்துருக்கிறத நம்ம நிறைய பேர் வந்து பார்த்துருப்போம். அப்படி இந்த டயாலிசிஸ்னால் என்ன, அது எந்த அளவுக்கு தேவைப்படுது, அதோடைய நன்மைகள் என்ன அப்படின்றத கொஞ்சம் தெளிவாக விளக்குங்க. அதாவது நான் சொன்ன மாதிரி கிரானிக் கிட்னி டிசீஸ், அதாவது சிகேடி அப்படின்னு சொல்ற நிரந்தர கிட்னி தொந்தரவுக்கு நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு. இல்ல ஸ்டேஜ் 5 அட்வான்ஸ்ட் கிட்னி டிசீஸ்ல மருத்துவர்கள் பரிந்துரையின் பேரில் ரொம்ப அட்வான்ஸ்ட் ஸ்டேஜா இருந்தால் நம்ம கிட்னியை சப்போர்ட் பண்ணுவதற்கு சில வைத்திய முறைகள் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான வைத்திய முறை வந்து டயாலிசிஸ். இன்னொன்று வந்து கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை, டிரான்ஸ்பிளான்ட். இந்த டயாலிசிஸ் என்பது இரு முறைப்படும். ஒன்று வந்து வீட்டிலே பண்ணி ஃப்ளூயிட் வயிற்றுக்குள்ள போட்டு அதை எடுத்து அதை பேஷண்டே தன்னைத்தானே பண்ணிக்கிற பெரிட்டோனியல் டயாலிசிஸ் அப்படின்ற ஒரு முறை. ரெண்டாவது வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து டயாலிசிஸ் பண்ற ஹீமோ டயாலிசிஸ் என்ற முறை. இந்த ஹீமோ டயாலிசிஸ் என்பது வாரத்தில் 3 நாட்கள் இருந்து வாரத்தில் 2 நாட்கள் தொடர்ச்சியாக பண்ண வேண்டிய ஒரு டயாலிசிஸ் முறை. பெரிட்டோனியல் டயாலிசிஸ் என்றது அன்றாடம் வீட்டிலேயே வைத்து பண்ணிக்கூடிய ஒரு டயாலிசிஸ் முறை. ஓகே டாக்டர். இப்போ வந்து இந்த டயாலிசிஸ் வந்து எத்தனை வகை இருக்குது? இந்த டயாலிசிஸ் அமர்வுக்கு வருவதற்கு முன்னாடி பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் ஏதாவது இருக்கா? ஏன்னா வந்து இந்த சிகிச்சை எடுக்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி சில வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கணும் அப்படின்ற வழிமுறைகள் ஏதாவது இருக்கா? ஆக்சுவலாக டயாலிசிஸை பற்றி நிறைய பயமும் ஒரு மாற்று கருத்துக்களும் மக்களிடையே இருக்கிறது. பட் ஆனால் டயாலிசிஸ் என்றது ஒரு டாக்டர் வந்து ஒரு இன்றியமையான ஒரு காலகட்டத்தில் தான் பரிந்துரைக்கிறார். ஆனால் என்னன்னா, டயாலிசிஸ் பண்ணுவதற்கு என்பதற்கு, அதாவது பெரிட்டோனியல் டயாலிசிஸ் ஆகட்டும், ஹீமோ டயாலிசிஸ் ஆகட்டும், இது 2 முறையான டயாலிசிஸ்க்கும் சில முன்னேற்பாடுகள் தேவைதான் இருக்கிறது. அது பெரிட்டோனியல் டயாலிசிஸ் என்பதற்கு நம்ம வந்து அந்த பெரிட்டோனியல் டயாலிசிஸ்க்கு அந்த டியூப் அப்படிங்கிற அந்த பெரிட்டோனியல் டயாலிசிஸ் டியூப் கெத்தீட்டர் அப்படின்னு சொல்றத போட வேண்டியது இருக்கு. அது போட்டுட்டு அதுக்கப்புறம் அது பெரிட்டோனியல் டயாலிசிஸ் ஏற்பாடாகிக்கலாம். பெரிட்டோனியல் டயாலிசிஸ் பேஷண்ட் அவங்களாவே பண்ணிக்கிறதுனால வீட்டில் வச்சு பண்றதுக்கு அதுக்கு ஏன்னா ஏற்பாடுகள் செய்து கொள்ள வேண்டும். அப்புறம் ஒரு சுத்தமான முறையில் செய்து கொள்ள வேண்டும். இதே வந்து ஹீமோ டயாலிசிஸ் ஹாஸ்பிட்டல்ல வச்சு பண்ற டயாலிசிஸ் அப்படிங்கிறதுக்கு அந்த டயாலிசிஸ் ஏன்னா ரத்தம் வெளியே எடுத்து சுத்தம் செய்து உடனே ரத்தம் வந்து உடலுக்கு திருப்பியும் செலுத்தப்படும். அதனால உடலில் வந்து சிறு மாற்றங்கள் ஏற்படலாம். பட் ஆனால் யூஸ்வலா ஒரு பெரிய பிரச்சனை வராது. அந்த ரத்தம் வெளியில எடுப்பதற்காக ஏதுவாக எய்தர் கெத்திட்டர் அப்படின்னு சொல்ற டியூப் போட வேண்டியது இருக்கும். இல்லைன்னா ஃபிஸ்டுலா சர்ஜரி அப்படின்னு ஒரு சின்ன சர்ஜரி, மிஷின் வைக்கிறது சொல்லுவாங்க பேஷண்ட், அதை வந்து பண்ணிக்கணும். அதை பண்ணிக்கிட்டா அந்த ஃபிஸ்டுலாவோ அந்த கெத்திட்டரோ நல்லபடியாக மெயின்டைன் பண்ணி கரெக்டான ஷெட்யூல்ல, கரெக்டான சொன்ன குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட தேதியில் டயாலிசிஸ்க்கு சென்று அங்கே வந்து கரெக்டான நேரத்தில் டயாலிசிஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு திருப்பி வந்தா அது ஆரோக்கியமாக இருக்கலாம். என்ன நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இடைப்பட்ட காலத்தில் டயாலிசிஸ் இல்லாத காலத்தில் நம்ம வாரத்துக்கு 3 நாளோ வாரத்துக்கு 4 நாளோ 5 நாளோ நம்ம டயாலிசிஸ் இல்லாம இருப்போம். அந்த நேரத்துல வந்து கரெக்டான ஆரோக்கியமான உணவு, கரெக்டான வழிமுறைப்படி உப்பு, கரெக்டான வழிமுறைப்படி தண்ணீர் எடுத்துக்கொண்டு குறிப்பிட்ட மருந்துகளை கரெக்டா எடுத்துக்கொண்டு ஆரோக்கியமாக நீண்ட நாள் வாழலாம். வயசானா சிறுநீரக செயல்பாடுகள் பாதிக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அடுத்ததா சிறுநீரக செயல்பாடின் அளவை கண்டறிய ஏதாச்சும் கருவிகள், அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதாவது இருக்கா? இல்ல அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை அளவிடுவதற்கான சோதனைகள் என்ன? எவ்வளவு அடிக்கடி நமது சிறுநீரக செயல்பாட்டை சரியா இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிட்டே இருக்கணுமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? ஃபர்ஸ்ட் கேள்வி, அதாவது வயது ஆக சிறுநீரகத்தின் செயல்பாடு குறையுமா என்ற கேள்விக்கு பதில் ஆம். 40 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு சிறுநீரக
வேலைப்பாடு சிறிது சிறிதாக குறையும். இது காலத்தின் போக்கு. அதனால அதை நல்லா நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இது வியாதியோ இது இல்லை, இது இயற்கையின் வழி. அதனால நம்ம சிறுநீரகம் கொஞ்சம் கொஞ்சமா அதோட செயல்பாடு குறையும்ன்றது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, சிறுநீரக செயல்பாடு குறைவு எப்படி ஆகுதுங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு அறிகுறி இருக்கா அப்படின்னா, ஏற்கனவே கண்டு பார்த்துட்டோம். இது சைலண்ட் கில்லர். அதனால இதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வேற வழி என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சில டெஸ்ட்டுகள் மூலமாக மட்டுமே கண்டுபிடிக்க முடியும். போன வருடம், அதாவது போன 2025ஆம் வருடம் இதே மாதிரி ஒரு வேர்ல்ட் கிட்னி டேல ஒரு தீம் கொண்டு வந்திருந்தாங்க. பேசிக் டெஸ்ட் என்னென்னலாம் பண்ணி கிட்னியோட ஹெல்த் ஆரோக்கியம் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னென்ன டெஸ்ட்னா, யூரின்ல ஆல்புமின் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட், பிளட் ப்ரெஷர் பிளட்ல கிரியாட்டினின் டெஸ்ட், பிளட் டெஸ்ட், அப்புறம் சுகர் இருக்கா இல்லையான்னு சொல்லி பாக்குற டெஸ்ட், அப்புறம் உடலோட பருமம் எப்படி இருக்குன்னு சொல்லி பிஎம்ஐ. இந்த 5 டெஸ்டையும் வச்சு நம்ம உடம்புல சிறுநீரகம் நல்லா வேலை செய்தா இல்லையா, அதோட ஆரோக்கியமாக இருக்கா இல்லையா, வயதிற்கு ஏற்ற அளவு வேலை செய்தா இல்லையாங்கிறது நம்ம தெளிவாக கண்டுபிடித்துக் கொள்ளலாம். சரி, இது யாருக்கெல்லாம் பண்ணணும், எவ்வளவு நாளைக்கு ஒரு முறை பண்ணணும் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள், சுகர் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறவங்க, அப்புறம் ஏற்கனவே ஏதாவது தற்காலிக சிறுநீரக தொந்தரவுகள் வந்தவங்க, கிட்னில கல்லு வந்தவங்க, உடல் பருமன் ஜாஸ்தியா இருக்கிறவங்க, அடிக்கடி கடைகள் மருந்து வாங்கி உண்பவர்களா இருந்தால் நீங்க சிறுநீரக ஆரோக்கியம் எப்படி இருக்குங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியது முக்கியம். இதுல சிறுநீரகமோட செயல்பாடு எவ்வாறு இருக்கிறதோ அதை பொறுத்தே இது எவ்வளவு நாளைக்கு ஒரு முறை இந்த டெஸ்ட்டை ரிப்பீட் பண்ணணுங்கிறது ஒரு விதிமுறை இருக்கு. அது உங்க மருத்துவர் உங்களுக்கு ஆலோசிப்பாங்க. பட் ஆனா அட்லீஸ்ட் இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கிறவங்க, நான் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் திருப்பி சொல்றேன், அதாவது சுகர், டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க, ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறவங்க, அப்புறம் மருந்து கடைகளில் மருந்து வாங்கி உண்பவர்கள், ஏற்கனவே தற்காலிக கிட்னி தொந்தரவுகள் இருக்கு, இல்ல கிட்னி தொந்தரவு ஃபேமிலியில இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்களாம் செக் பண்ணி பார்க்கணும். அப்புறம் உடல் பருமன் ஜாஸ்தியா இருக்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. ஓகே டாக்டர். இப்போ சிறுநீரகங்கள் செயலிழந்தால் அதுக்கு டயாலிசிஸ் அப்படின்ற ஒரு சிகிச்சை முறை இருக்குது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படி இந்த டயாலிசிஸ்க்கு ஒரு நோயாளி தவறாமல் அதை எடுத்துருக்கிறத நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம். அப்படி இந்த டயாலிசிஸ்னால் என்ன, அது எந்த அளவுக்கு தேவைப்படுது, அதோடைய நன்மைகள் என்ன அப்படின்றத கொஞ்சம் தெளிவாக விளக்குங்க. அதாவது நான் சொன்ன மாதிரி கிட்னி கிரானிக் கிட்னி டிசீஸ், அதாவது சிகேடி அப்படின்னு சொல்ற நிரந்தர கிட்னி தொந்தரவுக்கு நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு. இல்ல ஸ்டேஜ் 5 அட்வான்ஸ்ட் கிட்னி டிசீஸ்ல மருத்துவர்கள் பரிந்துரையின் பேரில் ரொம்ப அட்வான்ஸ்ட் ஸ்டேஜா இருந்தால் நம்ம கிட்னியை சப்போர்ட் பண்ணுவதற்கு சில வைத்திய முறைகள் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான வைத்திய முறை டயாலிசிஸ். இன்னொன்று கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை, டிரான்ஸ்பிளான்ட். இந்த டயாலிசிஸ் என்பது 2 முறைப்படும். ஒன்று வீட்டிலே பண்ணி ஃப்ளூயிட் வயிற்றுக்குள்ள போட்டு அதை எடுத்து அதை பேஷண்டே தன்னைத்தானே பண்ணிக்கிற பெரிட்டோனியல் டயாலிசிஸ் அப்படின்ற ஒரு முறை. ரெண்டாவது ஹாஸ்பிட்டல்ல டயாலிசிஸ் பண்ற ஹீமோ டயாலிசிஸ் என்ற முறை. இந்த ஹீமோ டயாலிசிஸ் என்பது வாரத்தில் 3 நாட்கள் இருந்து வாரத்தில் 2 நாட்கள் தொடர்ச்சியாக பண்ண வேண்டிய ஒரு டயாலிசிஸ் முறை. பெரிட்டோனியல் டயாலிசிஸ் என்கிறது அன்றாடம் வீட்டிலே வைத்து பண்ணிக்கூடிய ஒரு டயாலிசிஸ் முறை. ஓகே டாக்டர். இப்போ என்னுடைய கடைசி கேள்வி இதுதான். இப்போ இதயமும் சிறுநீரகமும் கைகோர்த்து செயல்படுவதா நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டோம், நிறைய பேர் சொல்லி நம்ம கேட்டிருப்போம். அப்படி ஒருவேளை சிறுநீரகங்கள் பாதிக்கப்பட்டா அது இதய பிரச்சனைகளுக்கு வழிவகுக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இதற்கு உங்களுடைய பதில் என்ன? இதுவும் முக்கியமான கேள்வி. இதுக்கு பேர் கார்டியோரினல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லி சொல்றது. அதாவது இதயமும் சிறுநீரகமும் இணைப்பிரியா தோழிகள் மாதிரி. அதனால இதயத்தின் பாதிப்பு ஏற்பட்டால் சிறுநீரகத்தின் பாதிப்பும் ஏற்படும், சிறுநீரகத்தின் பாதிப்பு ஏற்பட்டால் இதயத்தின் பாதிப்பும் ஏற்படும். அதனால இது 2 உறுப்புகளும் இன்றியமையாத ஒரு பங்கு நம்மளோட உடல் ஆரோக்கியத்தில் இருக்கு. அதனால 2ஐயும் பாதுகாக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே டாக்டர், இன்னைக்கு எங்களுடைய நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நிறைய கேள்விக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துருந்தீங்க. அது பார்வையாளர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்பவே நன்றி.
நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் சிறுநீரகங்களின் செயல்பாடுகள் மற்றும் அதன் பாதுகாப்பு வழிமுறைகள் குறித்த பல்வேறு தகவல்களை டாக்டர் ராமசுவாமி சேதுராமன் வழங்கியதை பார்த்தோம். நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வாரம் டாக்டர் வித் சத்தியம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.